நேயர்களே, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, பிரதமர் மோடிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் தாய் அமைப்பான RSSின் மூலமும். இந்த செய்திகள் பல நாளிதழ்களில் வந்தாலும், வடக்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்ல வரக்கூடிய செய்திகளின் ஒரு கலவைதான். RSSினுடைய திருப்தியை திரு நரேந்திர மோடி அவர்கள் பெற முடியுமா? சுதந்திர தினத்தில் அவர் வானளாவிய அளவிற்கு RSS அமைப்பை புகழ்ந்தார். உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ அமைப்பு, RSSஐ போன்ற ஒரு தியாகம் உள்ள கொண்ட அமைப்பு கிடையாது என்று மோடி இப்படி அதிகமாக புகழ்ந்ததின் பின்னணி காரணங்கள் என்ன? நிறைய விஷயம் இருக்கு இதுல. இதற்கிடையில RSSனுடைய தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர்கள் அடையக்கூடிய இலக்கை அடைந்து விட்டால், 75 வயது அடைந்து விட்டால், அவர்களுடைய பணிகளுக்காக மாலைகள் விடும், போர்வைகள் விடும், சால்வைகள் விடும். இதை புரிந்து கொண்ட அவர்கள் அதை ஒப்புக்கொண்டு அந்த புகழ்ச்சிக்கு தங்களுக்கு உரித்தானவர்களாக ஏற்றுக்கொண்டு இளைய தலைமுறைகளுக்கு வழிவிட வேண்டும் என்று அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பதுதான் தற்போது பெரிய சிக்கலை வந்திருக்கிறது. இருந்த போதிலும் விடாப்பிடியாக தனது அரசாங்கத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு இரட்டை மனசாட்சி, 2 உடல்கள் ஒரு உயிராக வாழும் அமித்ஷா மற்றும் மோடி ஆகியோர் கடுமையான பாடுபட்டு கொண்டிருப்பதையும் நமக்கு பல தகவல்கள் வந்திருக்கிறது. மிக முக்கியமாக 2014 கோவாவினுடைய ஏற்பட்ட அந்த பொதுக்குழுவில் திணிக்கப்பட்டார். RSSனுடைய முகமாக கொண்டு வரப்பட்ட நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள். அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மார்க் தர்ஷன் மண்டல் என்ற அடிப்படையில் 75 வயதை அடைந்துவிட்ட மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற வேண்டும், அவர்களுக்கு அவர்களுடைய பணியை பாராட்டி இளைய தலைமுறைகளுக்கு வழிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மார்க் தர்ஷன் மண்டல் அன்றைக்கு இருந்தது. அதன் மூலமாக அத்வானி, அதன் மூலமாக முரளி மனோகர் ஜோஷி, ஏற்கனவே வாஜ்பாய் போன்ற தலைவர்கள், அதை போன்று அருண் ஷோரி, ஏராளமானவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஏராளமானவர்கள். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த மார்க் தர்ஷன் மண்டல் மூலம் மோடிக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி கிட்டத்தட்ட 75 வயது முடிந்துரும். அதற்கு பிறகு அவருக்கு மட்டும் என்ன சட்டம் என்ற கேள்வியை RSSின் பரிவாரங்களிலிருந்து வந்திருப்பதாகவும் கூட நாக்பூரை மையப்படுத்திய சில செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே பல நாளிதழ்களும் கூட இந்த செய்தியை தொடர்ந்து போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ RSSக்கு மோடி மீது மன வலியும் கவலைகளும் உண்டு. ஏனென்றால் ஆரம்பத்தில் அவர் தன்னை ஒரு பிரச்சாரமாக காட்டிக்கொண்டார். அதற்கு பின்பு கடந்த 2014 அவருக்கும் RSSக்கும் ஏற்பட்ட மோதல்கள், முட்டல்கள், மன குழப்பங்கள், பெரிய பிதற்றல்கள், இடைவெளிகள் அதிகரித்தது. இந்த நிலையில் ராம ஜென்ம பூமி விழாவில் பிரதான பிரதிஷ்டா செய்கின்ற போது கூட நான் மட்டும்தான் இருப்பேன் என்று ஏராளமான ஒப்பந்தங்கள், பேச்சுக்கள், சமாதானத்தின் அடிப்படையில் தான் திரு மோகன் பாகவத் அவர்கள் அந்த இடத்திற்கு பிரதிஷ்டாவுக்கு அழைக்கப்பட்டதையும், ஹிந்து மத அனுஷ்டானங்களை பின்பற்றும் மடாதிபதிகள் அரசியலுக்கு இங்கு வேலை இல்லை, இது ஆன்மீகம், ஆஷ்டமம், அதாவது விவகாரங்கள் ஆகம விதிகளுக்கு உட்பட்டதில் வரக்கூடாது என்று ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததையும் RSS ரசிக்கவில்லை. மோடியினுடைய போக்கை அவர்கள் விரும்பவில்லை. இது இன்றைக்கு உடனே வந்ததல்ல. இந்த கசப்புணர்வு 2019க்கு பின்பு அதிகரித்திருப்பது என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து RSSனுடைய கொள்கைக்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம்? மோடி அவர்கள் பேசுகின்ற போது, நான் ஒரு தனி மனிதனாக பிறக்கவில்லை, என்னை கடவுள் ஒரு விசேட அந்தஸ்துள்ள பயாலாஜிக்கல், அதாவது தாயின் கருவுக்குள் இருந்து வந்தாலும்
நான் ஒரு ஆன்மீகவாதி, எனக்கு பல ஸ்பெஷல் விசேடங்களை கொடுத்தான் என்று தனக்கு ஒரு ப்ராப்பசி இருப்பதை போன்று, இறை தத்துவம் இருப்பதை போன்ற ஒரு நிலையை அவர் காட்டிக்கொண்டார். ஒன்று. போட்டோக்களில் அதிகமாக அவர் வருவது, எல்லாவற்றையும் நானே தொடங்கி வைப்பேன் என்ற முன்னே நடப்பது, மோடிகா கேரண்டி என்று அவர் கூறுவது ஆர்எஸ்எஸ்க்கு கடும் வெறுப்பை அவர் மீது ஏற்படுத்தியது. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் இங்கு யாரும் கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த பணியை செய்து வருவதை பார்க்கின்ற போது எந்த ஒரு படோகரமும் இல்லாமல் ஹிந்து அடிப்படைவாத தத்துவத்தை கொண்டு சேர்ப்பது மட்டும்தான் சுயம் சேவர்களுடைய, சங்க பரிவாருடைய, சங்கத்தினுடைய பணியாக இருக்கிறது. ஆனால் மோடி அப்படி இல்லை. அது ஒரு ஹைடெக் லெவல்ல ஆர்எஸ்எஸ் அடிப்படை கூறுகளை எல்லாம் மதிக்கிவிட்டு மோடிகா கேரண்டி, மோடி அரசாங்கம், மோடியின் திட்டம், மோடி மோடி மோடி. சர்வதேச தலைவர்களை சந்திக்கும் போது எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் இருக்க மாட்டார். பொருளாதாரத்தை வெளியிடும் போது எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் இருக்கு, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்க மாட்டார். எல்லாவற்றுக்கும் இவர் தான் முன்னிலை. ஒரு ட்ரெயினை தொடங்கி வைக்கிறனாலும் அந்த துறையினுடைய ஆளுமை போக முடியாது. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு பெரும் வெறுப்பை அவர் மீது ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை. ஆகவேதான் இடையில் பேசுகிறவர் திரு மோகன் பாகவத் தன்னைத்தான் மனிதன் உயர்த்தி கொள்ளக்கூடாது, ஒரு சங் பரிவார் அல்லது சங்கத்தினுடைய செயல்பாட்டான் எந்த இடத்திலும் தன்னை உயர்த்தி கொள்ள மாட்டான், கடவுளுக்கு நிகராக யாரும் இல்லை, எல்லார் படைப்புகளும் சரிதான் என்று ஒரு வருஷத்திற்கு முன்பே மோடிக்கு சமகாக முகமுகமாக திரு மோகன் பகாவத் அவர் பதில் கொடுத்தார். இந்த நிலையில 2019 தேர்தலில் தான் ஆர்எஸ்எஸ்ஸின் உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு பேட்டி கொடுத்தார் திரு ஜே.பி. நட்டா. அந்த பேட்டி இடையில் ஒளிபரப்பாகவில்லை. இருந்தாலும் அந்த பேட்டியில் அவர் கூறியிருப்பது அது ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், நாங்கள் அப்படி அல்ல. இந்த முரண்கள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் திண்ணை மீட்டிங்கள் எதுவுமே செய்யாமல் போனதனால் அவர்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையவில்லை என்றும், அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளில் வெறும் 33 மட்டும்தான் அவர்களால் பிடித்ததன் காரணமாக ஆட்சி இழந்தார்கள் என்ற தகவலும் தற்போது பரபரப்பாகி இருக்கிறது. இது ஆர்எஸ்எஸ்க்கும் அவர்களுக்கும் உள்ள விவகாரம். ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த விவகாரத்தில் இந்த வெறுப்புக்கு காரணம் ஈகோ, தனி மனிதன் மேம்பாடு, சித்தாந்தம் பின்தள்ளப்பட்டு விட்டது. இதையெல்லாம் ஆர்எஸ்எஸ் அவர்கள் விரும்பவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் மோடி அமித்ஷாவுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இடையிலே மோதல் நடந்ததை ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை. கடுமையான மோதலில் ஆர்எஸ்எஸ் தலைவர் சந்தோஷ் சென்று சமாதானம் செய்ததையும் நடந்தது. இதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தில் இப்படிப்பட்ட முரண்கள் வைத்தியா இருந்த போதும், சுதர்ஷன் இருந்த போதும், யார் இருந்த போதும் இல்லாத முரண்கள் தற்போது இவரால் வந்துவிட்டதே. மோடிகா கேரண்டி என்கின்றார், மோடியின் நாடு என்கின்றார், மோடியின் திட்டம் என்கின்றார் என்ற மன வலியில்தான் 75 வயது வந்தவுடன் பாராட்டுகள், போர்வைகள், சால்வைகளை பெற்றுக்கொண்டு வெளியேற வேண்டும் என மோகன் பகாவத் அண்மையிலே சொல்லியிருக்கிறார். அதற்கு இடையில ஆர்எஸ்எஸ் இப்பொழுது மோதலின் காலமாக பல மாதங்களாக பிஜேபியினுடைய தலைவராக நட்டா தொடர்கிறார். அவருடைய பதவிகாலம் முடிந்து வருடம் கடிந்து விட்டது. ஆனால் ஆர்எஸ்எஸ் யாரை சொல்கிறது? மோடி யாரை சொல்கிறார்? தர்மேந்திர பிரதான் என்பவரை அவர் கல்வி அமைச்சரை கொண்டுகிறார். பூபேந்திர சிங் யாதவ், இந்த 2 பேரையும் மாநிலத்தினுடைய, அதாவது தேசிய பாரதிய ஜனதாவின் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா விரும்புகிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஸின் மென்டராகவும் மிகச்சிறந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவராக பிரகலாத் ஜோஷி கர்நாடகாவில் இருப்பவர், அவரை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இல்லை என்றால் கிஷன் ரெட்டி, இந்த 2 பேர்ல ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் விரும்புகின்றது. இதற்கிடையில் அடுத்த கட்டமாக யாரை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பார்? இதற்கிடையில இன்றைக்கு 22ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். அடுத்த செப்டம்பர் 11ஆம் தேதி அன்றைக்கு 75 வயது பூரணமாக ஆர்எஸ்எஸ்னுடைய அகில உலக தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் அந்த பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவது என்பது அவரே வெளியேறினால் அது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பிரதமருக்கு 11ஆம் தேதி, செப்டம்பர் 11ஆம் தேதி 75 வயதை பூரணப்படுத்துகிற
RSS தலைவர் திரு மோகன் பாகவத் அதே செப்டம்பர் 17ஆம் தேதி 2 பேருக்கும் வித்தியாசம் 6 நாட்கள் தான், அவருக்கு 75 வயது பூரணமாகிவிடும். ஆக அகில இலக தாய் பெர்டனல் ஆர்கனைசேஷன் RSSின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மோகன் பாகவத் அவர் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிற போது அதன் அரசியல் முகமாக பார்க்கப்படும் பாரதிய ஜனதாவில் தலைவர் பதவியில் இருந்தும் பிரதமர் வேட்பாளரிலிருந்தும் மோடி அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என அழுத்தம் வரும். அதற்கு காரணம் மோடிகா இமேஜ் கம்ப்ளீட்டாக முடிந்துவிட்டது என்பதையும் சொல்கிறார்கள். காரணம் தற்போது ராகுல் காந்தியுடைய இந்த பிரச்சாரம் ஓட்டு திருட்டு, ஓட்டர்ஸ் அதிகார் யாத்திராவின் மூலம் ஒரு டிராஸ்டிக் ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் தி சொசைட்டி. அதனால இவர் பெயர் டேமேஜ் ஆயிருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, மோடியின் பெயர். பாகிஸ்தான் போரை கையாண்ட முறை, எதிர்பார்க்காத சமாதானம், 28-30 முறை நான் தான் இந்தியாவை மிரட்டினேன் என்று சொல்வது, அதை போன்று சீனாவினுடைய ஊடுருவல், சீனாவினுடைய தாக்குதல் ஒரு நாள் முழுவதும் தேசிய ஊடகங்களில் செய்தியாக்கப்பட்டது. அதை போன்று எல்லை தாண்டிய பயங்கரவாதம், புல்வாமா தாக்குதல், பெஹல்காம் தாக்குதல், அதை போன்று இன்னும் எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸுடைய பாலிசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் மேல ஓட்டை திருடிதான் ஜெயித்தார். த மேனிப்புலேஷன். மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதை போன்று ஹரியானா, இப்பொழுது பல இடங்களில் நடந்ததையும் ஏராளமான போராட்டம் வந்ததாலும் இப்படித்தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா, தனித்துவமான மோடிக்கு வெற்றி இல்லையா என்பதையும் RSS இனி உங்களுக்கான பதவியிலிருந்து நீங்கள் இறங்குங்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பதாக, சொல்லவில்லை, அதற்கான நடவடிக்கைகள் செல்வதாகவும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த பிரதமராக RSSனுடைய சாய்ஸு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷி அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்றாலும் பட்னாவிஸை பிரதமராக கொண்டு வருவதற்கும் அதை போன்று சிவராஜ் சிங் சவுகா மாமாவை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்திருப்பதாகவும் இன்றைக்கு நமக்கு, அல்லது கட்கரி, இதில் கட்கரி சித்போ பிராமண வகுப்பை சேர்ந்தவர், பட்னாவிஸ் சித்போ பிராமண வகுப்பை சேர்ந்தவர், பிரகலாத் ஜோஷி பிராமண வகுப்பை சேர்ந்தவர். இப்போ உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் பாயிண்ட் கரெக்டாக புரியுன்னு நினைக்கிறேன். ஆக இந்த நிலையில் வாக்குச்சீட்டு திருட்டு, மோடி கேரணி கூட்டணிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்கள், சரிவு, செப்டம்பர் 11ஆம் தேதி 75 வயது, செப்டம்பர் 17ஆம் தேதி மோடி 75 வயது, இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மாற்றம் தவிர்க்க முடியாததா என்ற கேள்வியோடு நாம் விடைபெறுகிறோம். ஏனென்று சொன்னால் இதுதான் தற்போது RSSக்கும் மோடிக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல். RSSனுடைய 100ஆண்டு விழா ஹெட்கேவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்பு தீனதயாள் உபாத்யாயா போன்ற தலைவர்கள், சாவர்கர், கோல்வார்கர், எத்தனையோ ஹிந்து சங்க அமைப்பாளுடைய நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய 100ஆண்டு விழாவும் வரப்போகிறது. இப்பொழுது இந்த மோதலில் திரு மோகன் பாகவத் அவர்கள் பதவியிலிருந்து விடைபெற்றால் இவருக்கு இயற்கையாகவே ஒரு நெருக்கடி உருவாகிவிடும். அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு அவருக்கு இயலாதது. எதிர்க்கட்சிகள் வலிமை பெற்றிருக்கிறார்கள். வாக்கு திருட்டு என்ற குற்றச்சாட்டும், கள்ளத்தனமாகத்தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்ற இவர்களுடைய குற்றச்சாட்டும் RSSக்கு மற்றொரு பிடியை கொடுத்திருக்கிறது. உண்மையில் மோதல்கள் மௌனியாக இருக்கிறது, சீல் வைத்திருக்கிறது. அது உடைந்துதானே ஆக வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.